திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக தேசிய வேதாகம கல்லூரி வழங்கும் இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் வார்த்தை மாமிசமானார், The Word Become Flesh என்ற தலைப்பில் நற்செய்தியை நாம் கேட்டு அதை ஒரு பாடமாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வார்த்தையாக மாறின அந்த மாமிசம், The Word Become Flesh என்று நாம் சொல்கிறோமே, அவருக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் தான் இம்மானுவேல் என்பதாகும். The Word Become Flesh. When he was on the flesh, he was called Emmanuel. என்ன அர்த்தம்னா, ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை மாம்சமான போது, வார்த்தை மாம்சமான போது, கடவுள் மாம்சமான போது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவன் ப்ளஸ் மனிதன், தேவனும் மனிதனும், இந்த பொருளில் இம்மானுவேல் என்ற எபிரேய வார்த்தையை நாம் இங்கே படிக்கிறோம். இம்மானுவேல் என்று சொன்னாலே மேன் அண்ட் ஜெகோவா என்று பொருள். சகோதரர்களே, இந்த நாட்களில் இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அவனுக்கு உள்ளே சென்று அவனுடைய மனதோடு மனதாக, எண்ணத்தோடு எண்ணமாக, இரத்தத்தோடு இரத்தமாக, உறுப்போடு உறுப்பாக உறவு கொள்ள வேண்டுமானால் பிறந்து வந்தால் தான் முடியும். கடவுள் ஒரு மிருகமாக வந்திருந்தால் மனிதனை சந்திக்க முடியாது. மரஞ்செடிகளாக வந்திருந்தால் மனிதனை சந்திக்க முடியாது. ஆகவே தேவன் மனிதரானார். God become flesh. தேவன் மாம்சமானார். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, இங்கே பிள்ளைகள் என்பது மனிதர்களை குறிக்கிறது, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இந்த இடத்துல அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்பொழுது என்னுடைய உறுப்பை எடுத்து உங்களுக்கு பொருத்த முடியும். என்னுடைய கிட்னியை நான் தானம் பண்ண முடியும், என்னுடைய எலும்பை தானம் பண்ண முடியும், என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். மனிதனுக்கு மனிதனுடைய உறுப்புகளும் இரத்தமும் சேருகிறது. அப்படியானால் கடவுள் மனிதனை ஆதாம் முதற்கொண்டு பூமியில் உள்ள எல்லாரையும் சந்திக்கவும், அவருடைய பாவங்களை மன்னிக்கவும், அவர்களை நீதிமானாக்கவும் அவர் மனிதனாகவே வர வேண்டியது அவசியமாக இருந்தது. அநேகர் என்னை பார்த்து கேட்கிறார்கள், கடவுள் ஏன் மனிதனாக வர வேண்டும்? அவர் மனிதனாக வந்தால் தான் மனிதனுக்குள்ளே வந்து வாழ்ந்து அவனை சீர்படுத்த முடியும், திருத்த முடியும். சகோதரர்களே, காட்டில் தொலைந்து போன ஒரு மகனுக்காக ஒரு அரசன் மிகவும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய மகனை எப்படியாவது திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று அவன் பாடுபட்டான். தொலைந்து போன தன்னுடைய மகனை தேடி 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 40 ஆண்டுகளாகிவிட்டது. அவன் கிடைக்கவே இல்லை. ஆனால் யாரோ சிலர் வந்து ராஜாவுக்கு முன்னால் பாட்டு பாடி, காட்டிலிருந்து வருகிற வேடுவர்கள் அரசனிடத்தில் ஏதாவது நன்மை பெறும்படி அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டில், அரசனே, உன்னை போலவே ஒரு மனிதனை நாங்கள் காட்டில் பார்த்தோம். அவனுக்கு இந்த வயது இருக்கும். அவன் காட்டிலே இருக்கிற வேடுவர்களோடு, காட்டு மனிதர்களோடு, மிருக குகையில் அவன் வாழ்கிறான். அவனுடைய பேச்சு அந்த காட்டு மனிதர்களைப் போலவே இருக்கிறது.
ஆனால் அவனுடைய கண்கள் உன்னை போல் இருக்கிறது, அவனுடைய நாசியாகிய மூக்கு உன்னை போல் இருக்கிறது, அவனுடைய தலையின் முடியில் உள்ள சுருள் முடி உங்களைப் போல் இருக்கிறது என்பது போல ஒரு பாட்டை பாடினாங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தன் மகனை மறுபடியும் தேடி போனார். ஒரு பெரிய கூட்டம் காட்டுக்குள்ள குகைக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. அரசன் தன்னுடைய ரதத்தை விட்டு கீழே இறங்கி தன் மகனை நோக்கி போனான். ஆனால் மகனுக்கு தகப்பன் தெரியல. அவன் அந்த காட்டு ஜனங்களோடு சேர்ந்து அவன் உள்ளே போய் ஒளிந்து கொண்டான். என்ன செய்வது என்று தெரியல. ஹவு டு ரீச் இஸ் சன். கடைசியில் ராஜாவுக்கு மந்திரி ஒன்று சொன்னார், ஐயா நீங்கள் இந்த ரதத்தில் இந்த ராஜ உடையில் முடியில் நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்க முடியாது. ஒன்று செய்யுங்க, நீங்களும் அந்த காட்டு மனிதனைப் போல, அந்த வேடுவர்களைப் போல, அவர்களைப் போல ஒரு கூச்சல் எடுக்கிற ஒரு மனிதராக, அழுக்கடைந்த ஒரு மனிதராக, ஆடை என்ற ஒரு மனிதராக அவங்க மத்தியில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கால் உங்களுடைய மகனை நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்க. அது சரிதான். ராஜா என்ன பண்ணார், தன்னுடைய ரதத்தை இழந்தார், தன் தலையில் உள்ள முடியை இழந்தார், அரசனுடைய உடையை இழந்தார், வாளை இழந்தார், அரசனுடைய சகல பார்வையும் அவர் இழந்துட்டார். அவர் முற்றிலுமாக ஒரு காட்டு மனிதனைப் போல, ஒரு விலங்கைப் போல இறங்கி வந்தார். இப்பொழுது அவர் போய் கூச்சலிட்டு கொண்டே அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் போய் அவர்கள் மத்தியிலே சேர்ந்து தன் மகனை கண்டுபிடித்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தினார். இதுக்கு பல மாதங்கள் ஆயிற்று. அந்த காட்டு மனிதனாகவே அரசன் மாறிவிட்டார். அந்த மனிதர்கள் உண்ணுகிற உணவு இவருடைய உணவாயிற்று. எந்த விதமான ராஜ கம்பீரமும் பதவியும் அதிகாரமற்ற ஒருவராக மாறிட்டார். இப்பொழுது தன் மகனை அவர் கண்டுபிடித்து அவனை உணர்த்தி அவனுக்கு மொழியை திருத்தி அரண்மனைக்கு கொண்டு வந்தார். இப்படி ஒரு கதை நம் நாட்டில் இருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்ததுனால அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தாயின் கர்ப்பத்தின் வழியாய் பிறந்து இவ்வுலகத்தில் வளர்ந்ததுனால அவரும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து வளர்ந்து நம்மை ரட்சிக்கிறவராக மாறினார். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 750 ஆண்டுகளில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய பேர் ஏசையா. ஏசையா வாழ்ந்த காலத்தில் ஆகாஸ் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் 20 வயதான போது பேரரசனாக மாறினார். தன்னுடைய அரசாங்கத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு பயங்கரமான விக்கிரக வழிபாடுகளுக்கு சென்றார். அவருக்கு சுற்றிலும் எதிரிகள் உண்டானார்கள். அவருடைய பேரரசை முற்றிலுமாக வீசி சீவி எறியும்படியாக அவருடைய விரோதிகள் கொந்தளித்தார்கள். அதுக்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை மோலோக் என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகத்துக்கு காவு கொடுத்தான், பலியாக கொடுத்தான். இந்த தகவலை 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த ஆகாஸ் ராஜாவினுடைய இருதயம் நாளுக்கு நாள் பயத்தினால் நிறைந்து மரணம் அவனை கவி கொண்டதாம். இந்த சூழ்நிலையில் தான் தேவன் தமது குமாரனை குறித்து அவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் நற்செய்தியை கொடுத்தார். அதாவது இந்த ஆகாஸ் ராஜானுடைய மனம் எப்படி இருந்ததான், மழைக்காலத்தில் புயல் வந்தபோது காட்டில் உள்ள மரங்கள்லாம் தரையில் சாய்ந்து திரும்ப எழும்போம். அவ்வளோ வேகமாக சூறாவளி காற்று வீசியது. அவ்விதமாக அவனுடைய மனம் இருந்ததாம். விரோதிகள் எப்போதும் 2 கொள்ளிக்கட்டையை கொண்டு வந்து கண்கள் 2ஐயும் குத்தி பார்வை இல்லாமல் குருடாக்கி விடுவார்கள். அவ்விதமாக அவருடைய விரோதிகள் மிரட்டினார்கள் என்ற தகவலை படிக்கிறோம். இதை ஏசையா 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவனுடைய மனம் காட்டில் உள்ள மரங்கள் தரையில் படுத்து எழுந்திருப்பது போல அசைவது போல் இருந்ததாம்.
அவனுடைய கண்களை 2 கொள்ளிக்கட்டையால் குத்தி குருடாக்குவது போல் இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நாட்களில் யூத தேசம் பூண்டோடு அழிந்துவிடும் என்ற ஒரு காலகட்டத்தில் தேவன் இந்த வாக்குறுதியை இந்த ஆகாசுக்கு முதல்ல கொடுக்கிறார். இந்த வசனத்தை தான் வருஷத்தின் கடைசியில் பண்டிகை நாட்களில் கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாரும் படித்து மகிழ்கிறோம். அந்த வசனம் என்னன்னு கேட்டால் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம்னா என்னது? நம்ம வீட்டுக்கு கதவு எண், தெருவுக்கு ஒரு பெயர், நமக்கு ஒரு பெயர், ஒரு பிறந்த தேதி, இதெல்லாம் அடையாளங்கள் தானே. ரெண்டாவது, நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு காயமோ ஒரு மச்சம் இருந்தால் அது நமக்கு அடையாளம். அடையாளம்னா உங்களுக்கு தெரியும், சைன். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்த 430வது வருஷத்தில் தேவன் அந்த ஜனங்களை விடுவிக்கும் நாளில் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் என்னன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு இஸ்ரவேலனும் தன்னுடைய வீட்டு வாசலின் நிலைப்படிகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். அப்படி பூசினால் அந்த ராவிலே இஸ்ரவேலருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிழைப்பார்கள், பூசப்படாத எகிப்தியர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். இதுதான் சைன், இதை தான் அடையாளம். பைபிள் பல அடையாளங்கள் நமக்கு போதிக்கிறது. உதாரணமாக எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும், கவனியுங்கள், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா சகோதரர்களே, மாணவர்களே? உனக்கு ஒரு தண்டனை காத்திருக்கிறது. எப்பொழுது? தேவன் உனக்காக கொடுத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ புரிந்து கொள்ளாமல், பின்பற்றாமல், கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் தாமே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இதே வார்த்தை தான் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம படித்தோம். பாருங்கள், 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று உலகமே கொண்டாடினாலும் அது எதை பற்றிய ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். தேவன் கொடுத்த ஒரு அடையாளம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற முடியாது, ஒரு ஆண் துணை இல்லாமல் பிள்ளை பெற முடியாது. ஆதாம் ஏவாளை அறிந்தபோது காயின் ஆவேல் சேத்தை பெற்றாள். ஆனால் மரியாள் தனக்கு நியமிக்கப்பட்ட கணவனாகிய யோசேப்பினிடத்தில் சேருவதற்கு முன்பாகவே கன்னிகையாக தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு குமாரனை பெற்றாள். இது ஒரு அடையாளம். முதலாவது, ஒரு கன்னிகை குழந்தை பெற்றாள் என்பது ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் தேவன் உங்களுக்கு கொடுத்த அடையாளம் என்று நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இட் இஸ் a sign of God. It is not a story. It's a miracle. இந்த வசனத்தை பாருங்கள். இதோ, ஆங்கிலத்தில் behold என்று வந்திருக்கு. அதாவது இந்த உலகத்தை கண் திறந்து நீங்கள் பாருங்க. ஏவாள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு பெண் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொள்ள வருகிறார். அதை எலியேசர் பார்க்கிறார். கொஞ்சம் முன்னதாக எலியேசர் ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே, என் எஜமானின் மகனாகிய ஈசாக்கு ஏற்ற ஒரு கன்னிகையை ஒரு மனைவியாக கொள்ளும்படி காண்பித்தருளும் என்று சொன்னார். அப்பொழுது அவள் வந்தாள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்,
அவள் கன்னிகை. சகோதரர்களே, இப்படி தான் கன்னிகைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை அல்ல, 60 வயது தாண்டிய கிழவி அல்ல, ஒரு 20 வயதுக்குட்பட்ட ஒரு பெண், பிள்ளை பேற்றுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். சகோதரர்களே, மற்ற மதங்களில் பனைமரத்திலிருந்து பனைமரம் விழுந்தது, மாமரத்திலிருந்து மாம்பழம் விழுந்தது, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து திடீர்னு விழல. அவர் மாம்சமானார். ஏன்? நீங்களும் நானும் மாம்சமாக இருக்கிறோம், இரத்தமாக இருக்கிறோம். ஆகவே அவரும் மாம்சமானார். அவர் மாம்சமாக வேண்டுமானால் சரீரத்தில் புகுந்து 10 மாதம் வளர்ந்து தசையும் இரத்தமாக எலும்பாக அவர் வெளியே வர வேண்டியது அவசியம். இது தேவனுடைய அடையாளம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இந்த இடத்துல குமாரத்தி அப்படின்னா பெண், குமாரன் என்று சொன்னால் ஆண். சகோதரர்களே, தேவன் ஒருவரால கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று சொல்ல முடியும். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் சொல்லுகிறோம், அது வேற ஒரு காலம். ஆனால் அந்த காலத்தில் யாராலும் சொல்ல முடியாது. சகோதரர்களே, அந்த குமாரனுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு வேற சொல்றார். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் மத்தியில் இல்லாத ஒரு பெயர். அந்த பெயர் என்னன்னா, கடவுளும் மனிதனும் என்பது அந்த பெயர். கடவுள் பாதி மனிதன் பாதி என்ற மாதிரியான ஒரு பெயர். அதை தான் நம்ம இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு, ஆகாசுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு நட்சத்திரங்களை கட்டி, பலூன்களை ஊதி, இனிப்புகளை தின்று, புத்தாடைகளை உடுத்தி, உலகமே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை ஒரு கொண்டாட்டமாய் கொண்டுகிற ஒரு காலத்தில் அவர்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். யூ மஸ்ட் நோ த ட்ரூ மீனிங் ஆஃப் த கிறிஸ்மஸ். திஸ் இஸ் த சைன் ஆஃப் காட். தேவனுடைய அடையாளமாக இருக்குது. அதுதான் எபிரேய ஆசிரியர் சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்தாவின் பெரும் வரங்களாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளோ பெரிதான தேவனுடைய தீர்மானத்தை குறித்து நீங்கள் அக்கறையற்றவர்களாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்புவீர்கள் என்று கேட்கிறார். If you miss the sign, you lose the salvation. Finally, you have to stand before the judgment seat of Christ. அதனால்தான் இந்த உலகத்தை பார்த்து தேசிய வேதாகம கல்லூரி இந்த கேள்வி எழுப்புகிறது. தேவன் தாமே உங்களுக்காக கொடுத்த அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இம்மானுவேல் என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இமானுவேல் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஒருத்தருக்கு கிட்னி போயிடுச்சு, டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் ஃபேமிலியில் யாராவது கிட்னி டோனர் இருந்தால் அதை நம்ம எடுத்து உங்களுக்கு வைக்கலாம். பொருந்துது. உலகம் முழுதும் இப்போது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை எங்கும் நடந்து வருது. ஏன் நம்ம குரங்குக்கிட்டேருந்து கிட்னி எடுக்கிறது இல்லை? சேராது. ஏன் குரங்குக்கிட்டேருந்து ரத்தத்தை எடுத்து நமக்கு ஏற்றிக்கிறது இல்லை? சேராது. எந்த ரத்தமும் சேராது. மனிதனுடைய ரத்தத்தோடு சேருவான். ஆகவே தான் தேவன் மனுஷனாக வந்தார். புரியுதுங்களா? இப்போ இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேல்னா வெளியிலிருந்து கிட்னி வாங்கி உள்ளே வச்சாலும் அது ஏன் உறுப்பாக மாறிடுச்சு? இப்போ வெளியிலிருந்து இருதயத்தை வாங்கி வச்சா அது ஏன் உறுப்பாக மாறி போச்சு? வெளியிலிருந்து நுரையீரலை வாங்கி வச்சா அது ஏன் உறுப்பாக மாறி போச்சு? வெளியிலிருந்து கண்ணை வாங்கி வைத்தால் அது என் கண்ணாக மாறிவிட்டது.
அதுபோல எல்லா மனிதர்களையும் தேவன் சந்தித்து தேவ மக்களாக மாற்றும்படி தமது குமாரனை தந்தார். இப்போ இந்த அறுவை சிகிச்சையின் வழியாக ஒருத்தர்கிட்ட இருந்து வெட்டி இன்னொருத்தர்கிட்ட ஒட்டுறோம். இந்த வேலை நடக்கலைங்க கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குதுன்னா, தேவன் சிலுவையிலே தமது குமாரனை கொடுத்தாரே, இம்மானுவேலை கொடுத்தாரே, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் உறுப்பு மாற்றப்பட்ட ஒரு மனிதனைப் போல உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாகவும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் மாறிவிடுகிறீர்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த மாற்று அறுவை சிகிச்சையை அல்லது தேவன் மனிதரோடு வந்து வாழும் இந்த ஆற்றலை, இந்த தெய்வீக உறவை ஒரு அதிகாரமாக உனக்கு எனக்கு தேவன் வழங்குகிறாராம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகோதரர்களே, அதிகாரம் என்பது என்ன? உங்கள் கையில் இருக்கிற ஒரு 10 ரூபாய், அது எவ்வளோ பெரிய அதிகாரம் தெரியுங்களா? அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அந்த 10 ரூபாய் இந்திய தேசம் முழுவதும் அதுக்குரிய மதிப்போடு அதை மாற்றிக்கலாம். அதான் அதிகாரம். அதிகாரம்னா உங்களுக்கு தெரியும், எல்லா துறையிலும் அதிகாரம் இருக்குது. தேவன் சகல அதிகாரத்தையும் உடையவர். தேவன் தமது குமாரன் மூலமாய், இம்மானுவேல் மூலமாய் அவருடைய பிள்ளைகளாகும்படி விசுவாசமுள்ள உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறார். He gives authority to become God's children. இதுதான் அந்த இறையியல் கொள்கை. என் அன்பு சகோதரர்களே, இதனால் நீங்கள் காதில் கேட்ட இந்த விஷயம், இந்த செய்தி, இந்த கருத்துகள் ஏதோ ஒன்று காது மேலே உட்கார்ந்த ஒரு ஈயை போல தட்டி விடுவதற்கான, விட்டு விடுவதற்கான சொற்கள் அல்ல. நம்மை வாழ்விக்கும் சொற்கள், நம்முடைய எதிர்கால சொற்கள், நம்முடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிற வார்த்தைகள் இவைகள். தேவன் மாம்சமானார் என்று நாம் நினைக்கும் போது, when God became flesh என்று நாம் நினைக்கும் போது, he is an Emmanuel. அதனால்தான் அவரை இம்மானுவேல் என்று சொல்கிறோம். இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு என்னைய அர்த்தம்? நான் சொன்னால், நீ சொன்னால் அது தப்பாக போயிடும். தேவனே அதற்கான அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. பாருங்கள், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அதாவது ஏசாயா 7:14 அப்படியே இங்கே கோட் பண்ணுறார், எடுத்து காண்பிக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இது நேராக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போ இந்த இம்மானுவேல் என்ற சொல்லுக்கு என்னையா அர்த்தம் அப்படின்னா, இம்மானுவேல் என்பதற்கு கவனிங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த நம்மோடு இருக்கிறார் என்ற இடத்துல ஆங்கிலத்தில் காட் வித் அஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் இப்படி கூட சொல்லலாம், காட் ஈஸ் வித் அஸ். காட் ஈஸ் வித் அஸ்னா எப்படி அர்த்தம்னா, எனக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா என்னோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆகும். என்னோட என் மனைவி பக்கத்தில் வந்து நின்னா என் மனைவி என்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம் ஆகும். 2 உடலாக நின்னா அர்த்தம் வேறு. 2 உடல் ஒரே உடலாக ஆயிடுச்சுன்னா அதனுடைய அர்த்தம் வேறு. நம்மோடு இருக்கிறார் என்ற இந்த அர்த்தம் 2வது நபராக இருக்கிறார் என்று பொருள் இல்லாமல் ஒரே நபராக உங்களுக்குள் இருக்கிறார் என்று பொருள். அதனால தான் தமிழில் எழுதும்போது நம்மோடு இருக்கிறார் என்று எழுதுவதற்கும் நம்மோடு இருக்கிறார் என்று எழுதுவதற்கும் வேறுபாடு இருக்குது. காட் வித் அஸ் என்று எழுதுவதற்கும் காட் ஈஸ் வித் அஸ் என்று எழுதுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது.
என் அன்பு சகோதரர்களே, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய யோசனைகளும் எனக்குள்ளவே இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இயேசு வந்து வாழ்கிறார், உங்களோடு சேருகிறார், உங்களோடு உணர்த்துகிறார், உங்களை மன்னிக்கிறார், உங்களை சுகமாக்குகிறார், நீங்கள் தேவதாசர்களாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். How Jesus become a part of you? By faith. விசுவாசத்தினாலே. எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு மக்களாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். Christ become part of our life by faith. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அதுதான் அந்த இம்மானுவேல் என்ற தத்துவம். தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தத்துவம், தேவன் மனுஷனானார் என்ற தத்துவம். அன்பு சகோதரர்களே, ஆகாஸ் ராஜாவின் காலத்தில் யூத ஜனங்கள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தபோது தேவன் தமது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அனுப்பி அந்த பாழாய் போன ஆகாஸ் ராஜாவின் இடத்துல, அவன் மிகப்பெரிய பாவி, தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே அள்ளி காவு கொடுக்கிற ஒரு மனிதனாக, விக்கிரக வழிபாடு செய்கிறவனாக இருந்தான். தேசமே முற்றிலும் அக்கிரமத்தால் அழிந்திருந்தது. மழை காலத்தில் காட்டு மரங்கள் தரையிலே படுத்து எழும்புவது போல அவருடைய மனம் கசந்தது, அசைந்தது. 2 கொள்ளிக்கட்டியாலே 2 கண்களை குத்த வந்த எதிரிக்கு முன்பாக நின்றது போல இருந்தது. அந்த மனிதனுக்கு முதல்ல இந்த வசனத்தை சொல்றார், ஆதலால் தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அன்பு சகோதரர்களே, இயேசு ஆகாஸ் மட்டுமல்ல, அவனுடைய ஜனமாகி யூதர்களை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவராக இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். இம்மானுவேல் தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். இம்மானுவேல் உலக இரட்சகராக இருக்கிறார். இம்மானுவேல் எழுந்து போனதை தேடுகிறவராக வந்தார். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் இந்த இம்மானுவேல் தத்துவம் என்ன, எவ்விதமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் என்ற இந்த தகவலை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? இப்பொழுது நமக்கு விளங்கி இருக்கிறது இல்லையா? ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, இந்த அடையாளத்தை நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளின் பாடத்தை இங்கு நிறைவு செய்கிற இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் கவனித்து பார்க்கவும் விளங்கி கொள்ளவும் உமது ஆவி எங்களுக்கு தாரும். பாலகனாக கிறிஸ்துவை நாங்கள் காணாமல் அவரை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். தேவன் மாம்சமானார் என்ற அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்தரலும். அவர் எங்களுக்குள்ளே இம்மானுவேலாக இருக்கிறார் என்ற அனுபவத்தை அடைய உதவி செய்தரலும். கேட்ட முதியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதியும். வேத மாணவர்களுக்கு விழிப்பான மனசாட்சியை தாரும். நல்ல வார்த்தைகளால் உமது ஜனங்களை சந்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம்,
58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?